அதனால அப்படியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. எனவே நாங்கள் சொல்லுகிறோம், அந்த அணி அது முதல்ல ஒரு நீங்க மெகா அணி, வலுவான அணின்லாம் ரொம்ப பில்டப் போட்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு அணியா பார்க்கிறோம். மெகா அணிலாம் எங்க அணி தான், வலுவான அணி எங்க அணி தான். அந்த அந்த அணியினுடைய நிலைமை என்னங்கிறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2014 தேர்தல், மோடி பிரதமர் வேட்பாளர். தமிழ்நாடு மோடியை ஏற்றுக்கொண்டதா? இல்லை. அப்ப யாரை ஏற்றுக்கொண்டது? அதிமுக, வலுவான அதிமுகவை ஏற்றுக்கொண்டது. 2016 சட்டமன்ற தேர்தல், அதே மோடி தான் பாஜகவை வழிநடத்துகிறார். அந்த தேர்தலில் அந்த பாஜகவை, அந்த பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? இல்லை. அப்போது வலுவாக இருந்த அதிமுகவை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2019 தேர்தல், அதே மோடி மீண்டும் போட்டியிடுகிறார். அதே முகத்தை முன்னிறுத்தித்தான் பாஜக வந்தது. தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அப்போது களத்தில் எழுந்து வந்த திமுக அணியை முழுமையாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2021 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அதே மோடி தானே, அதே அமித்ஷா தானே, அதே சாணக்கியர்கள் தானே, நிராகரித்தது தமிழ்நாடு. 2024 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? மூன்றாவது முறை மோடியை முன்னிறுத்தி பாஜக களத்துக்கு வந்தது. மூன்றாவது முறையும் நிராகரித்தது தமிழ்நாடு. அந்த செல்லாத நோட்டை தூக்கிக்கிட்டு கூட்டத்தை போட்டு ஏற்கனவே செதஞ்சு பிதஞ்சு போனவங்களெல்லாம் பிடிச்சு வச்சு பாமக அன்னைக்கு மாதிரி பாமக அன்னைக்கு இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா நாங்க சொல்லுவோம். அன்றைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா. அன்றைக்கு இருந்த பாமக நீங்க சொல்லுங்க.